ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 36 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே குரா வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு கீழே உட்காந்துருவா, என்னால் முடியல அப்படின்ட்டு. நம்மளும் நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், இதுவும் பக்கத்தில் இருக்க மையே தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனால் பக்கத்தில் போன பாடு இல்லையான்னு சக்குரா சொல்லுவா. இதுக்கப்புறம் தான் எல்லாமே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் சிக்கிட்டோமோ அப்படிங்கிற விஷயத்தவே இந்த இடத்துல தான் காபுட்டோ ரியலைஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காபுட்டோ ஒரு பக்கம் கை காட்டுவான். அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நருட்டோ அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா ஒரு சென்டிபேடை, ஸோ அதை தான் காட்டுவாங்க. இப்போ புரியுதுங்களா ஏன் சக்குரானால நடக்க முடியாமல் போச்சுன்னு. ஒரே லூப்குள்ள சுத்திக்கிட்டே இருந்தா எவ்வளோ நேரம் சுத்திக்கிட்டே இருக்க முடியும். இந்த இடத்துல சாஸ்கி வந்துட்டு ஒருவேளை நம்ம இந்த கென்ஜுட்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லுவான். ஆமா, மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம உள்ள பயங்கரமாவே சிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த காபுட்டோ சொல்லுவான். இந்த இடத்துல எனிமியோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குதுன்னா, இவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பூரா குறைச்சி விட்டுட்டோம்னா இவங்களோட போய் சண்டை போடும்போது அவங்ககிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னா ஈஸியாக அவங்களை டிஃபீட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து காபுட்டோ சொல்லுவான். அப்போ நம்ம எதிரியோட ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாஸ்கே ரிப்ளை பண்ணுவான். அவங்க எப்போ வேணா இங்கே வரலாம் அப்படின்னு காபுட்டோ சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரைன் வில்லேஜ் கெனின்னு வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் தண்ணி மாதிரி தான் வருவான். சொல்ல போனால் ஏகப்பட்ட க்ளோன்ஸ் இருக்கும். நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்குவாடுக்கு 3 பேருனா மிச்சம் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த க்ளோன்ஸை பார்த்தா சாஸ்கி வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க, ஆரம்பிக்கலாமா நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். 4 பேருக்கு 40 பேரா, சூப்பராக இருக்க போகுது அப்படின்பா நருட்டோ. இந்த இடத்துல க்ளோன் வெர்சஸ் க்ளோன், மைன் ஆர் பெட்டர் தென் யோர்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கத்துவா. இதை கேட்குற காபுட்டோ வந்துட்டு இதெல்லாம் க்ளோன்ஸ் தான், ஆனால் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ரைன் வில்லேஜை சேர்ந்து அந்த கெனின்னு சொல்ற விஷயம் தான் ரொம்பவுமே நருட்டோ ட்ரிகர் பண்ணும். அப்படி என்ன சொல்லுவானா, நீங்க எல்லாம் இப்போ பொறியில சிக்கன எளிமைதாண்டா அப்படின்னு சொல்லுவான். யார் பொறியில சிக்கனன்னு பார்க்கலாண்டான்ட்டு நருட்டோ அடிப்பான். என்னதான் அதிக நம்பர்ஸ் வந்தாங்கனாலும் அவங்க வீக்காக தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சக்குரா நினைச்சிட்டு கத்துவா. பயங்கரமா எக்ஸைட் ஆவா, இவங்களை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாங்கிற மாதிரி. ஆனால் நருட்டோ குத்துவான். அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஜெல்லு மாதிரி அப்படியே தனியாக போகும். அவன் அடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வருவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு குணாயில எடுப்பான். நருட்டோவை அட்டாக் பண்றதுக்கு போவாங்க. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷரிங்கான் யூஸ் பண்ணி பார்ப்பான். இந்த இடத்துல நருட்டோவை அவன் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக சாஸ்கே அவனோட ஷுரிக்கன் எடுத்து அவனை அட்டாக் பண்ணுவான். போன எபிசோட்லயும் இந்த எபிசோட்லயும் நடந்த ஒரு சின்ன சினாப்சிஸை நான் இந்த இடத்துல சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இங்க என்னதான் நடக்குதுங்கிற விஷயத்த. ஏன்னா நம்ம என்னன்னே தெரியாம இதை ஃபாலோ பண்ணி போறது வந்து நல்லா இருக்காது. அதுவும் நான் அதெல்லாம் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது நான் இந்த விதத்துல டிஸ்கிரைப் பண்ணனா அது எனக்கு அது சூட்டபிளா இருக்காதுன்னு தோணுச்சு. இப்ப அட்டாக் பண்றதும் சரி, அவங்கள வந்து அந்த கென்ஜுட்ஸ்ல மாட்ட வச்சதும் சரி, டீம் ஓபோரோ தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இவங்க ரைன் வில்லேஜை சேர்ந்த கெனின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கென்ஜுட்ஸுல மாட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே லூப்குள்ள டிராவல் ஆகிட்டே இருப்பாங்கல்ல. நருட்டோ, சாஸ்கே, சக்குரா, காபுட்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா கோரி சின்சு நோ ஜுட்ஸு அப்படின்பாங்க. இங்கிலீஷ்ல ஸ்லை மைண்ட் எஃபெக்ட் ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜுட்ஸுவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகும்னா, அவங்க போக வேண்டிய வழியில கரெக்டாக நேராக தான் போயிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அது ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒரு லூப் மாதிரி அவங்கள அதே இடத்துக்கு திரும்ப கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நருட்டோவன் டீம் வந்து சண்டை போட்டு இருக்காங்களே, இந்த க்ளோன்ஸே பார்க்க டிஃப்ரெண்டா ரொம்பவுமே வினோதமா இருக்கு இல்லையா. ஷேடோ க்ளோன்ஸை விட கொஞ்சம் லிட்டரலா இது ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது இல்லையா. இந்த ஜுட்ஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா காசுமி ஜூஷா நோ ஜுட்ஸு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மிஸ்டி ஃபாலோவர் ஜுட்ஸு. நருட்டோவோட அந்த வினோதமான ஜுட்ஸு வந்து நம்ம ஹாரம் ஜுட்ஸுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுக்கான ஜாப்பனீஸ் நேம் என்னன்னா காகே புன்ஷின் நோ ஜுட்ஸு. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா நருட்டோவை வந்து சாஸ்கே காப்பாத்திருப்பான் இல்லையா, அதனால அந்த வில்லன் ட்ரிகர் ஆகி சாஸ்கேவை அட்டாக் பண்ணுவான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாஸ்கே ஷரிங்கான் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு அந்த கஸ்மா இருக்க இடத்துல வலிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஷரிங்கான் யூஸ் பண்றான் இல்லையா, ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி அந்த கஸ்மா இருக்க இடத்துல ஒரு அட்ஜஸ்ட் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதை பார்க்குற காபுட்டோ வந்துட்டு அவனை காப்பாற்றுவான். இருந்தாலுமே காபுட்டோவோட லெஃப்ட் ஆர்ம்ல கிழிச்சிரும் அந்த குணாய். இந்த இடத்துல சாஸ்கேனால அவனோட பாடியை அசைக்க கூட முடியாது. அவனோட கஸ்மாக்குல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படியே வெளியே வர மாதிரி காட்டுவாங்க. அந்த அட்டாக் பண்ண குணாயை எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் இல்யூஷன் கிடையாது, இது எல்லாமே ஒரிஜினலா நம்மளை அட்டாக் பண்ணுது, பிசிக்கல் திங்ஸ் தான் அப்படிங்கிறத காபுட்டோ ரியலைஸ் பண்ணுவான். அங்க சுத்தி இருக்க எல்லா க்ளோன்ஸுமே எங்கிட்ட அந்த ஸ்க்ராலை ஒப்படைச்சிருங்கன்னே கத்திக்கிட்டு இருக்கும். காபுட்டோக்கு அடிபட்டிருக்குன்னா இது இல்யூஷன் கிடையாது, ரியல் திங்ஸ் தான், ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரியே இருக்கு. ஆனா ஷேடோ க்ளோன்ஸ் இருந்தா என்னத்துக்கு அடிச்சு வேனிஷ் ஆயிருக்கணுமே, இதுகெல்லாம் அப்படியே இருக்குது, இது என்ன மாதிரியான ஜுட்ஸு அப்படின்னு நருட்டோ திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல க்ளோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நருட்டோ அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்தால வருங்க. இந்த இடத்துல நருட்டோ அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு இதுல எந்த பயனுமே இல்ல, நம்ம அட்டாக் பண்ண கூடாது, இது வெறும் கென்ஜுட்ஸு தான் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா காபுட்டோக்கு அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லுவா சக்குரா வந்துட்டு.
வந்துட்டு அதுக்கு காபுட்டோ வந்துட்டு சாஸ்கே சொல்றதும் ஒரு வகையில சரிதான், அது மட்டும்தான் பிசிக்கல் திங்கா இருக்கணும், எங்கேயோ எவனோ வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ கென்ஜுட்சு யூசர் தான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல தான் டீம் ஓபரோல இருக்க 3 பேர்த்தையுமே காட்டுவாங்க. காபுட்டோ சாஸ்கே எல்லாம் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்ட நருட்டோ அப்படின்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அந்த பைத்தியா நம்மளை அட்டாக் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதா, எல்லா குணாய்ஸையும் எடுத்து இவங்களை அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் செய்யவே தேவையில்லை, கண்டிப்பா இவன் தாய் ஜுட்சுல வீக்கா இருப்பான், ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் அவனால பண்ண முடியாம இருக்கும், அதனால தான் அவன் இந்த க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக்ல வரமாட்டேங்கிறான், என்னோட இன்ஃபர்மேஷன்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு எல்லாம் கவனமா கேளுங்க, நம்ம இங்க செய்ய வேண்டியது டிஃபென்ஸ் மட்டும்தான், இவங்களை டிஃபெண்ட் பண்ணா மட்டுமே போதும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவான். இதை கேட்கற நருட்டோ வந்துட்டு சரி அவன் எங்க இருந்தா சரி அவனுக்கு வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட குணாயை டைட்டா பிடிப்பான். இதுக்கப்புறமா அந்த 3 பேருமே சிரிப்பானுங்க, ஏன்னா நைட் இன்னைக்கு ரொம்ப நேரம் போகுது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா அட்டாக் பண்ணுவாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வெறும் டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி சக்குரா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. சரி இதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணாம இருக்கிறது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சு போடுறதுக்கு வருமா. இந்த இடத்துல காபுட்டோ சொல்ற விஷயம் உன் சக்கராவை சேவ் பண்ணி வை, அதை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ அதை காது கொடுத்தே கேட்க மாட்டான். அவன் சொல்ற விஷயம் என்னன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணோம்னா அது அந்த யூசர் கிட்ட ரிவர்ட் ஆகும், அது மூலமா நம்ம அந்த ஹைடிங் பிளேஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்பா. நருட்டோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் தான் 1-2ங்கிற ஷேடோ க்ளோன்ஸ் யூஸ் பண்ணுவான். சில ரொம்ப முக்கியமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷேடோ க்ளோன்ஸை வர வச்சிருவான் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் வர வைப்பான். இதை பார்க்குற அந்த எனிமி டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயப்படுவாங்க, என்னடா இத்தனை ஷேடோ க்ளோனா அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நருட்டோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை போடுவான். அவனோட ஷேடோ க்ளோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன்ஸை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது தண்ணி மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்கி நிற்கும், திரும்ப அதுலேருந்து அந்த உருவம் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். இதை பார்க்குற சாஸ்கே சக்குரா காபுட்டோல நம்ம இப்போ என்ன பண்ணுறதுமே யோசிப்பாங்க. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு வேற என்ன பண்ணுறது, அவனமையே நம்மளும் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல காபுட்டோவும் வந்துட்டு வா சக்குரா நம்ம போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா என்னாச்சு விடிஞ்சது, அப்புறம் என்னாச்சு கிழிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடி வாங்கி டயர்டா திரும்ப வந்து விழுந்து கிடப்பாங்க. இந்த இடத்துல நருட்டோவுமே பறந்து வந்து விழுவான். நான் இன்னும் என்னோட வேலையை முடிக்கல அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரியல் பர்சன்ஸ் அப்பியர் ஆயிடுவாங்க. டீம் ஓபரோலுக்கு 3 பேருமே அப்பியர் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறமா அந்த ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணிடுவான். அது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரியே தான் வேப்பர் ஆகி போகும். நம்ம காட்டில் இன்னைக்கு மழை தான்ங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வருவானுங்க. நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நருட்டோ மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து அடி வாங்கி ஓடி இருப்பான் இல்லையா, பார்த்தீங்கன்னா அவனும் இருப்பான். வந்துட்டு நீ தானே என்னோட லெஃப்ட் ஷோல்டர்ல குத்துனவன், பழி வாங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேருமே செம்ம டயர்டா இருப்பாங்க. இதோட இந்த கதை முடிய போகுது அப்படின்னு தான் அவங்க எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பானுங்க டீம் ஓபரோல. ஆனா பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி பார்த்தீங்கன்னா சக்குராவோட வாய்ஸும் சாஸ்கேவோட வாய்ஸும் கேட்கும். சக்குரா வந்துட்டு நீ சொன்னது கரெக்ட் தான் நருட்டோ, அதே மாதிரி தான் நடந்துருச்சு அப்படின்பா. சாஸ்கே இருந்துட்டு இப்போ யாரு பொரியல மாட்டின எலி அப்படின்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட அவங்க திரும்பி பார்த்தா அவங்க 3 பேருமே அந்த டீம் ஓபரோவுக்கு பின்னாடி தான் நிற்பாங்க. அவங்களே செம ஷாக் ஆவாங்க, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா தலைவன் நருட்டோ வந்துட்டு ஏன் கன்ஃபியூஸ் ஆயிட்டியா, உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் இந்த வேலை பார்க்க வேண்டியதா போச்சு அப்படின்ட்டு அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனோட 3 ஷேடோ க்ளோன் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அங்கே வச்சிருப்பான். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எபிசு கூட சண்டை போடும் போது நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்சுலேயே அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹாரம் ஜுட்சு யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, சேம் அதே டெக்னிக்கை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பான். பட் ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இங்கே இந்த இடத்துல அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு ஒரு கென்ஜுட்சு யூசர் எந்த அளவுக்கு பண்ணாலும் நாங்கள் அதில் மாட்டிக்கும் நினச்சிங்களா, நருட்டோ சண்டை போட்டு இருக்கும் போதே அவனோட க்ளோன் ஜுட்சுவெல்லாம் அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டான் எங்களை மாதிரி, அதை யூஸ் பண்ணி நாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சாஸ்கே ரிவீல் பண்ணுவான். இந்த இடத்துல நருட்டோ செம்ம டயர்டாக இருப்பான். நருட்டோ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாங்கள் மீதி விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்பா சாஸ்கே. இந்த இடத்துல நருட்டோ பாஞ்சு வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவான். 3 பேருமே பறந்து போய் விழுவானுங்க. இந்த இடத்துல நருட்டோ சொல்ற விஷயம் என்னன்னா செம்மையா இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ தூரம் இந்த வேலையை செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் இந்த ஃபன்னை மிஸ் பண்ணனா அது எப்படி அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்க்குற சாஸ்கேக்கு இவன் இந்த அளவுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆனா அப்படின்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கேன்னு மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவுமே கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன ரீசன்னா மற்ற எந்த ஷினோபியா இருந்தாலுமே ஒரு சர்டைன் லிமிட் ஆஃப் சக்கராக்கு மேலே அவனால் யூஸ் பண்ண முடியாது, அப்படியே டவுன் ஆயிடுவாங்க, டோட்டலாக நாக் அவுட் ஆயிடுவாங்க. ஆனால் இவனோட சக்கரா ஸ்டாமினாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஹை லெவலில் தான் இருக்கும். இந்த பையன் அசைவானா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனாலுமே வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல் பஞ்ச் கொடுக்குறான்னா எப்படி அப்படின்னு சொல்லி அந்த ரைன் வில்லேஜ் கெனின்னு யோசிச்சு பார்ப்பான். காபுட்டோ வந்துட்டு இவங்ககிட்ட அமேசிங்கான சக்ரா எபிலிட்டி இருக்கு, நல்ல ஸ்டாமினா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிப்பான். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், ஷேடோ க்ளோன் மல்டிபிள் ஷேடோ க்ளோன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அந்த ஷேடோஸே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த அளவுக்கு அவனோட சக்ரா ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒருத்தனை ஈஸியாக வந்து அடிக்கிற அளவுக்கு அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்குன்னா இவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான். இவன் மட்டும் இவனோட சக்ராவை மாஸ்டர் பண்ணிட்டானா இவன் அன்ஸ்டாப்பபிள் ஷினோபியா தான் இருப்பான்னு காபுட்டோ அவன் மனசில் நினைப்பான். இதுக்கப்புறமா அந்த எனிமீஸ் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போவுமே நாங்கள் லக்கி
லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிஞ்சா ஆர்ட் ஃபாக் க்ளோன் ஜுட்ஸு அப்படிங்கிற ஜுட்ஸுவை போடுவாங்க. மறுபடியும் ஷேடோ க்ளோன்ஸான்பா. ஆனால் ரியலாக அது ரியல் திங் தான். அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இல்யூஷனுமே கிடையாது. ஃபாக் மூலயமா கிரியேட் ஆன க்ளோன்ஸ். இந்த இடத்துல திரும்ப அவங்கள அட்டாக் பண்ணி நான் காலி பண்ணுறேன், அவங்கள எப்படி உண்மையானவன் இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு தடுக்க பார்ப்பான். தேவையில்லாமல் அவன் மூக்கு இதில் நுழைக்காத அப்படின்ட்டு நருட்டோ அட்டாக் பண்ண போவான். திரும்பவுமா அப்படின்னு சொல்லி காபுட்டோ ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல காபுட்டோ மட்டும் தான் நருட்டோ ஹெல்ப் பண்ண போவான். சாஸ்கேனால அவன் உடம்பு கூட நகர்த்த முடியாது. அவன் ஷரிங்கான் யூஸ் பண்றதுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கழுத்துல யாரோ குத்துற மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். அந்த விஷயத்தை தான் சாஸ்கே இந்த இடத்துல ரியலைஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன்ஸ் அட்டாக் பண்ண போன நருட்டோவுக்கு அது வந்து ரியல் க்ளோன்ஸ் கிடையாதுன்னு தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஒவ்வொன்றையும் அடிச்சு பார்த்து இதில் ஒரிஜினல் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நருட்டோவோட மோட்டிவே. காபுட்டோ ஹெல்ப் பண்ணுறக்கு இடையில போவான். நருட்டோ நிறுத்து அப்படின்னு கத்துவான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு அது எதுவுமே ரியல் திங் கிடையாது, இல்யூஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது, இது திரும்பவும் கென்ஜுட்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே அவனோட ஷரிங்கான் யூஸ் பண்ணுவான். அவங்ககிட்ட கடைசி கொஞ்சம் தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லன்னு யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்யூஷன்ஸாக தான் இருக்கும், வெறும் சக்கரா மட்டும்தான் தெரியும். இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறனால சாஸ்கேனால அதை தாக்கு பிடிக்க முடியாது. அவனுக்கு எக்ஸ்ட்ரா பெயின் வர ஆரம்பிச்சிடும். அவன் நெக்ல பயங்கரமாக கத்திட்டு கீழே விழுவான். இந்த இடத்துல சக்குரா தான் அவனை பிடிப்பா. இதுக்கப்புறமா சாஸ்கேக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நருட்டோ திரும்பி பார்ப்பா. இந்த இடத்துல அட்டாக் பண்ண வருவாங்க. இந்த இடத்துல இருந்தும் காபுட்டோ தான் நருட்டோவை காப்பாற்றுவான். அது மூலமா பார்த்தீங்கன்னா காபுட்டோட காலில் அடிபட்டுரும். இதுக்கப்புறமா உன்னோட எனர்ஜி இப்படி வேஸ்ட் பண்ணாத நருட்டோ அப்படின்னு சொல்லி சாஸ்கே சத்தம் போடுவான். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு நருட்டோ கீழே உட்காருவான். நான் சுத்தமாகவே எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், என்னோட சக்கரா சுத்தமாக இல்லை, ஷேடோ க்ளோன்ஸும் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு இருப்பான். அவங்க அவங்களோட லிமிட்ஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு இல்யூஷன் அடிக்கிறதுக்கு வரும். பார்த்தீங்கன்னா அவனுங்க கிரவுண்ட்லேருந்து வருவானுங்க, அதாவது ஒரிஜினல் ட்ரைன் வில்லேஜ் கெனின்ஸ் அங்கேருந்து வருவானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே அவங்களோட ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிருவான். எப்படின்னா எட் ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் அவனுங்க மறைஞ்சிருக்கானுங்க, அவனுங்க க்ளோன்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சு அதுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறானுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து டோட்டலாகவே கண்டுபிடிச்சிருவான். இந்த இடத்துல காபுட்டோவை அட்டாக் பண்ணிடுவானுங்க. அவனோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு விழுந்த மாதிரி ஆயிரும். இப்போ இருக்காக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் கிட்ட சென்டரில் கட்டான மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுருவானுங்க. இந்த இடத்துல காபுட்டோவோட கண்கள் வெள்ளையா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல திரும்ப அட்டாக் பண்ண போகும்போது நருட்டோ பார்த்தீங்கன்னா செம்மையாக கிக் பண்ணுவான். எல்லாருமே பறந்து போய் விழுவானுங்க, செம்ம டேமேஜ் ஆயிருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை பார்க்கறதுக்கு திரும்பி டிஸ்டர்ப் ஆகி காபுட்டோ வந்து காப்பாற்றுறக்கு வந்திருப்பான் இல்லையா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனிமீஸ்க்கு இந்த மாதிரி ஓப்பனிங்காக அட்டாக் பண்ணுறதுக்கு விடாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துருப்பானுங்க. அந்த டிப்பை பார்த்தீங்கன்னா இவனுக்கே திருப்பி கொடுப்பான். இதுக்கப்புறமா என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் நருட்டோ அப்படின்னு காபுட்டோ சொல்லுவான். சூப்பர் நருட்டோ அப்படின்னு சொல்லி சக்குரா கத்துவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நருட்டோ எக்ஸாஸ்ட் ஆகிருப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாஸ்கே உட்காந்துட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காபுட்டோ சாஸ்கேவோட கழுத்தை நோட் பண்ணிடுவான். அது என்ன உன் கழுத்தில் ஏதாவது காயமா அப்படின்னு சொல்லி கேட்பான். கர்ஸ்மா இருக்க சாஸ்கே இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ அந்த 3 ரைன் வில்லேஜ் கெனின்ஸ் கிட்ட இருந்து ஸ்க்ராலை தேடிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா அவன் ஸ்க்ராலை எடுத்துருவான். நம்ம தேடிட்டு இருந்து ஹெவன் ஸ்க்ரால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கத்துவான். பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி காபுட்டோவும் கத்துவான். இந்த இடத்துல சாஸ்கே இருந்துட்டு காபுட்டோவை பார்த்து இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வினோதமா இருக்கு, எனக்கு பிடிக்காத மாதிரி அப்படின்னு சொல்லி நினைப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த டவருக்கு போயிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காபுட்டோவோட 2 டீம்மேட்ஸ் வந்துட்டு நீ லேட்டரா காபுட்டோ அப்படின்பாங்க. வர வழியில ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்பான். இதுக்கப்புறமா எப்படியோ உங்களால தான் எங்களுக்கு அந்த 2 ஸ்க்ராலும் கிடச்சிருச்சு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான் காபுட்டோ கிட்ட. இல்ல நருட்டோ இதெல்லாம் உங்களோட உழைப்பு தான், அதுவும் குறிப்பா நீ ரொம்பவுமே அமேசிங்கா ஃபைட் பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதெல்லாம் கேட்கற நருட்டோ ரொம்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு நம்ம 2 டீமே வின் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்பான். இதுக்கப்புறமா அந்த 2 டீமே அவங்களுக்கான டோரை ஓபன் பண்ணி உள்ள போவாங்க. இதுக்கு முன்னாடி சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்போம். சாஸ்கே வந்துட்டு இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் வினோதமா இருக்க, எனக்கு பிடிக்காத மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இல்லையா, அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரிவீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவனும் ஒரோச்சிமாருவோட ஃபாலோவர் தான். இவன் அவனை லார்டு ஒரோச்சிமாருன்னு தான் சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணதுல அவங்கள பத்தின நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த கார்டுக்குள்ள உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டு அதை கொடுப்பான். ஒரு சவுண்ட் வில்லேஜ் பையா இருந்துட்டு நீ இந்த அளவுக்கு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம், உன்னோட புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல வேலை செஞ்ச அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஒரோச்சிமாரு மறைஞ்சு போயிடுவான். இதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் டீமை காட்டுவாங்க. என்ன உள்ள யாருமே இல்லைன்னு சொல்லி நருட்டோ தேடிட்டு இருப்பான். இந்த இடத்துல சாஸ்கே வந்து சக்குரா மேல தான் சாஞ்சிட்டு இருப்பான். பரவாயில்ல விடு சாக்குரா, நானே மேனேஜ் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவான். ஆனா மனசுக்குள்ள அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்க ஒரு சென்டர்ல ஒரு போர்டு ஆட்டோ இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஹெவன் அண்ட் எர்த்தை பத்தின ஒரு பேசேஜ் இருக்கும். அதெல்லாம் சக்குரா ரீட் பண்ணுவா. இந்த இடத்துல அதுல சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கும். அந்த கண்டென்ட்ஸ் ஒருவேளை இந்த ஸ்க்ரால்குள்ள இருக்கலாமா இருக்கும், அதனால இதை ஒரே டைம்ல ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றதுக்கு போவாங்க. இந்த இடத்துல நருட்டோ ரொம்பவுமே பயப்படுவான். இதுக்கப்புறமா 2 பேருமே ஓபன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஸ்க்ராலை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆக போகுது அண்ட் அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருந்துச்சு, அதுல ஏதாவது ஒன்று கத்துக்கிற மாதிரி இருக்கா இல்ல ஆபத்தான விஷயமா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே
அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலயமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、破れたラブレタ持って吸ったこらさ、破れかぶれのやぶ医者が